ரீச்சா தொடர்பான சர்ச்சை தற்போது வரை பேசுபொருளாகவே இருக்கின்றது. மாறி மாறி, அதாவது ரீச்சா தரப்பாக இருக்கலாம் அல்லது அவர்கள் சார்ந்த தரப்பாக இருக்கலாம், அதை தவிர முதல் முறை அந்த காணொலியை பதிவிட்ட அந்த நபராக இருக்கலாம், பதிலுக்கு பதில் காணொலிகளை போட்டுக்கொண்டும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டும் இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில்தான் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதனை தாண்டி சில விடயங்களை இதிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது ஆரம்பத்தில் நடந்த பிரச்சனைகள் தொடர்பாக இதிலே மீண்டும் மீண்டும் பேசி நேரத்தை வீணாக்குவதில் எந்த பயனும் இல்லை. அதனை நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். அந்த சம்பவத்தில், அதாவது குழந்தைகளை அழைத்து சென்று அந்த குழந்தைகள் கையில் வைத்திருந்த மிக்சர் மற்றும் மரவள்ளி பொரியலை அந்த குப்பை தொட்டிக்குள் போட வைத்த அந்த நபரின் செயல் என்பது புலியான செயல். ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம் உள்ளே போக முடியாது, இந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்குள்ளே போவது, அதனை அந்த விதிகளை மீறுவது என்பது ஒரு சரியான விடயம் இல்லை என்பதை அனைவருமே ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அதனை தாண்டி எங்கு இந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் வளர ஆரம்பித்தது சொன்னால், ஒன்று அந்த ரீச்சாவின் உரிமையாளரான பாஸ்கரன் அவர்கள் வெளியிட்ட காணொலியிலே மரியாதை குறைவாக அந்த நபரை பேசியிருந்தார். அதனை தாண்டி அவர் பேசுகின்ற அந்த தொனி என்பது அந்த பண திமிர் என்று சொல்லுவார்கள், அதை காட்டுகின்ற வகையில் அமைந்திருப்பதாகவும் கூறப்பட்டது. அதை தவிர அங்கு பனைமரங்கள் அளிக்கப்பட்டது என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. அது அனைத்துமே பாஸ்கரன் அவர்களின் பேச்சில் இருந்தால் எழுந்தது. அதனை தாண்டி ஒரு விடயம் நடந்தது என்னவென்று சொன்னால், பாஸ்கரனுக்கு ஆதரவானவர்கள் என்று வெளிப்படையாக தெரியக்கூடியவர்கள், அவரது ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், பணியாற்றி வெளியே வந்தவர்கள், அவர் மூலமாக ஈழ சினிமாவில் பயனடைந்தவர்கள், பயனடைய எதிர்பார்த்திருப்பவர்கள், அதனை தாண்டி அரசியல் ரீதியாக அவரால் பயனடைய இருப்பவர்கள், பயனடைந்தவர்கள் என்று பலரும் இந்த ரீச்சா என்பது தமிழ் தேசியத்தின் அடையாளம், தமிழ் மக்களுக்கு வந்த பெரிய ஒரு முதலீடு, அதை பாதுகாக்க வேண்டும், அதற்கு எதிராக யாருமே கருத்து தெரிவிக்காதீர்கள் என்பது போல அந்த விடயம் என்பது ஏதோ மிகைப்படுத்தப்பட்ட அளவிலே பேசப்பட்டது. அதனை தாண்டி இதற்கு முதல் நல்லூரில் கச்சான் விற்கின்ற போது கச்சான் விலை கூட என்று புலம்பியவர்கள், ஒரு போத்தல் குடிநீரை சுட வச்சு கொடுத்ததற்கு ஒரு குவளைக்கு 100 ரூபாய் எடுத்ததற்காக பொங்கியவர்கள் எல்லாம் இவ்வாறு மாறி கதைத்திருந்தார்கள். அதாவது தனியார் நிறுவனம், அந்த நிறுவனத்திற்குள் நீங்கள் போவது போவாது உங்களுடைய விடயம், ஆனால் நிறுவனத்தின் கட்டுப்பாடுகளை நீங்கள் பாதுகாத்தே ஆக வேண்டும் என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதனை தாண்டி இவர்கள் அதுதான் தமிழ் தேசியத்தின் அடையாளம், சுற்றுலாத்துறைக்கு வடக்கு மாகாணத்திற்கு அடையாளம் என்று பல்வேறுபட்ட விடயங்களை பேசுகின்ற போது மற்றவர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கோபத்தை தூண்டியது என்றுதான் சொல்லலாம். அதனை தாண்டி அங்கு அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுகின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முதலே இருந்து வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்னும் சிலர் அது தொடர்பாக பேசுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறி காணொலிகளை வெளியிட்டு வருகின்றார்கள். சில காணொலிகள் அவர்கள் பேசுவதை பொருத்தமற்ற விதத்திலே இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென்று அவர்களது ஊடகத்திலே இது தொடர்பாக பேசப்பட்டது. அவரது பிரத்யேக காணொலி என்று ஒரு காணொலி வெளியிடப்பட்டது. அது அவர் ரீச்சாவுக்குள் போகின்ற அந்த காணொலியை வெளியிட்டிருந்தார்கள். அது தவிர சென்று குழந்தைகளை வைத்து மிக்சரையும் மரவழியையும் குப்பத்தொட்டிகள் போட வைத்து வீடியோ போட்ட அந்த நபரின் ஐடி என்பது பேக் ஐடி என்றும் அது அவரது ஐடி இல்லை என்றும் அவரது ஊடகங்களூடாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது அவர் பாவிக்கின்ற ஐடி தான், அது அவரது பேஸ்புக் ஐடி தான் என்பது அந்த ஐடியை பார்க்கின்ற போதே தெரிகின்றது. இது ஒரு சாதாரண விடயம். அதனை பாஸ்கரன் அவர்களே அவரது பேச்சிலே உறுதிப்படுத்துகின்றார். அவரது வீடியோக்களை போய் பார்த்தேன், அவர் எப்போதுமே வில்லங்கமான முறையில் தான் வீடியோ போட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பது போல அவரே சொல்லியிருந்தார். ஆனால் ஊடகம் அதற்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கின்றது. அதாவது அவரது ஊடகமே அதற்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஏன் இவ்வாறு இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு வருகின்றது. ஒரு பிரச்சனை நடந்து விட்டது, அதுக்கு ரீச்சா தரப்பில் ஒரு பதில் அறிக்கை ஒன்று வெளியிட்டாலே போதுமானது. அதாவது வெளியிலிருந்து பொருட்களை கொண்டு வருவதால் பல சிக்கல்கள் இருக்கின்றது, அல்லது நாளை நீங்கள் வெளியிலிருந்து கொண்டு வந்து ஒரு சாப்பாட்டை உள்ளே சாப்பிடுகின்ற போது அந்த சாப்பாட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை ஏற்பட்டால் ரீச்சாவுக்குள் இப்படி நடந்து விட்டது என்று வரும், அல்லது வெளியிலிருந்து வருகின்ற சாப்பாட்டுக்கு ஏதாவது விஷம் கலக்கப்பட்டாலோ அல்லது வேண்டும் என்று எதையாவது செய்தாலோ அங்கு இருக்கின்ற மிருகங்களாக இருக்கலாம் அல்லது ஏனையவர்கள் சாப்பிட்டு ஏதாவது நடந்தால் கூட அதற்கு யார் பொறுப்பு சொல்வது, இவ்வாறு பல விடயங்களை முன்னிறுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். அதனை தாண்டி தமிழ் தேசிய அரசியலில் பெரும் பங்கு வகிக்கின்றவராக பாஸ்கரன் இருக்கிறவர், அதாவது அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்ற போது இவர்களும் உரிமையுடன் அங்கு செல்லுகின்றார்கள். இதுவிட வேறு முதலீட்டாளர்களை விட, அதாவது இங்கு சட்டம் இல்லாமல் வந்து பெரிய முதலீடுகளை செய்பவர்களை விட பாஸ்கரன் அவர்களை மக்கள் நேசிக்கின்றார்கள். அதாவது ஒரு சில மக்கள் நேசிக்கின்றார்கள் என்பது உண்மை. எனவே ஏழைகளும் அங்கு பார்க்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால், அதாவது அது ஒரு வியாபாரமாக இருந்தாலும் ஏழைகளும் வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் மனதுடன் அவர் சில விடயங்களை அங்கு செய்து கொடுத்திருக்கலாம். ஆனால் கொடுக்கவில்லை, அது அவரது விருப்பம். அவர் வியாபாரியாக அவரது வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு யாருமே இங்கு தடை போடவும் இல்லை, அதனை நாங்கள் மதிக்கின்றோம், அதற்கு எந்த கருத்துமே தெரிவிக்கவில்லை. ஆனால் வியாபார நிலையத்தை ஒரு தேசியத்தின் அடையாளமாகவும் அதனை தமிழ் தேசிய அரசியலுடன் கொண்டு சென்று தமிழ் உணர்வோடு அதை
பின்னி பிணைந்து வியாபாரமாக்குகின்ற போதுதான் இங்க பல கேள்விகள் எழுந்தது. இப்படியாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருந்தது. எனவே இந்த விடயம் தொடர்பாக நான் விரிவாக பேச முயற்சிக்கவில்லை. என்று சொன்னால் இதனை மீண்டும் மீண்டும் கதைத்து வளர்ப்பதில் எந்தவித பயனுமே இல்லை. அப்படி இருக்கின்ற போது தற்பொழுது நடந்திருக்கின்ற சில விடயத்தை கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியிலே நான் இந்த விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது அந்த நபர் தற்பொழுது ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறார். அதாவது முதல் முறை சென்று ரீச்சாவுக்கு சென்று காணொலி வெளியிட்ட அந்த நபர் தற்பொழுது ஒரு காணொலி, இன்றைய தினம் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவரது ஊடகத்தில் வந்த செய்தி தொடர்பாக அவர் பதிலளித்திருக்கிறார். அவர் கூறிய தகவலைத்தான் இதிலே நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இவ்வாறான சூழ்நிலையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் தனது யூடியூப் பக்கத்திலே ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அடங்கிய காணொலி என்று நினைக்கிறேன். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பாஸ்கரன் தொடர்பாக சில அவதூறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அதனை நான் இதிலே பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. எவ்வாறு பாஸ்கரன் அந்த காணொலி வெளியிட்ட நபர் தொடர்பாக கீழ்த்தனமாக பேசினாரோ அதனை நாங்கள் எவ்வாறு கண்டித்தோமோ ஏற்கவில்லையோ அதே போல பாஸ்கரன் தொடர்பாக அர்ஜுனா பேசியிருந்தார். எனவே அதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை தாண்டி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக தனது நிலைப்பாடு என்னவென்று கூறுகின்ற போது, ஒரு தனியார் நிறுவனம் அவர்களது விலைகள் தொடர்பாக அறிவிக்கின்றார்கள், அதற்கு கட்டுப்பட்டு போகின்றவர்கள் போகுங்கள் அல்லது விடுங்கள் என்பது போலதான் அவரும் கூறுகின்றார். அதை தாண்டி இன்னொரு கருத்தை சொல்லுகின்றார், ரீச்சாவில் இருக்கின்ற விலை பட்டியலை, என்னென்ன உணவுகள் என்னென்ன விலை என்பது போன்று அதனை வெளியிலே காட்சிப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். ஒருவேளை அப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரீச்சாவுக்கு ஒரு முறை கூட செல்லவில்லை. ஒருவேளை அது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் இது தொடர்பாக பேசிய தவறு, அவை காட்சிப்படுத்தப்படாவிட்டால் இவ்வாறு காட்சிப்படுத்தலாம் என்று அவர் கூறுகின்றார். அதனை காட்சிப்படுத்துவதா இல்லையா என்பது நிறுவனத்தின் முடிவு. ஆனால் அவர் கூறுகின்ற கருத்து இது. எனவே இவ்வாறு ஒரு கருத்தை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதனை தாண்டி பல விடயங்களை இது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அதை தாண்டி அவர் பேசியதிலே இவற்றைத்தான் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே இந்த விடயங்களை நான் இதிலே குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த நிலையில் ரீச்சாவுக்கு சென்று முதல் காணொலி வெளியிட்டு இந்த சர்ச்சைக்கு காரணமானவர் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கின்றார். இன்றைய தினம் அவர் ஒரு காணொலியை பதிவிட்டிருக்கின்றார். அந்த காணொலி தொடர்பாக இதிலே பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். வணக்கம். திரும்பியும் கதைக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் திரும்பியும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த இயக்கச்செயலில் அமைஞ்சிருக்கிற அந்த பண்ணையோட சம்பந்தமான ஒரு ஊடக நிறுவனத்தில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவரால் தான் அதில் அப்படித்தான் அவர்கிட்ட பேர் எனக்கு தெரியல. அதில் பேரும் போட்டு கீழே சிரேஷ்ட ஊடகவியலாளர்னு எழுதியிருக்கு. இந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் அதில் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு அந்த குழந்தை அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான வீடியோ கிடைச்சிருக்காம், அதை பாருங்கன்னு சொல்லி அதில் போடுறாரு. அது சிசிடிவி ஃபுட்டேஜ். இது ஒரு பிரத்யேகமான வீடியோன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அதே போல் அது உங்களுக்கு சம்பந்தமான அல்லது உங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு நிறுவனம் அவங்க உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் அதை போடுவீங்க. அந்த ஃபுட்டேஜில் உண்மையிலே சட்ட ரீதியாக ஏதாவது இருக்கான்னு அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் சட்ட வல்லுநர் எல்லாம் இல்லை தானே. நான் சும்மா விவசாயம் செய்து கண்டு எந்த வேலையை பார்த்துன்னு தெரியும் ஒரு சாதாரணமான. அப்போ நீங்கள் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, இந்த குழந்தைகளை மிரட்டுற தொனியில நான் கதைச்சிருக்கிறதாகவும் இது சிறுவர் நன்னடத்த பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த சிறுவர்கள் நான் பெத்தெடுத்த எந்த டிஎன்ஏல இருக்கிற எந்த பிள்ளைகளை நான் திட்டுனதே ஒரு பெரிய குற்றமாக கருதுகிற சிரேஷ்ட ஊடகவியலாளர் இருக்கிற நீங்க ஒரு நபர் 3வது நபரை விசுக்கோத்து பைத்தியம் மண்டேக்குள்ள ஒன்றுமில்லைன்றெல்லாம் சொல்றேன். அப்ப இதை பற்றி நீங்க போடாம அதை மட்டுமே வீடியோவை கட் பண்ணி போடுறீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லா போடுறீங்க. நான் கதைக்கிற விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெளிவான கருத்து இருக்குது. ஆனா அந்த நிறுவனத்துல உரிமையாளரோ அல்லது அது சம்பந்தமான ஆள் போட்ட கருத்துக்களை நீங்க முழுசா போடல. ஆனா சிரேஷ்ட ஊடகவியலாளர்னு சொல்றீங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா, இப்படித்தானே இவ்வளவு காலமும் எங்கட ஊர்ல அல்லது எங்கட நாட்டுல இந்த உலகத்துல நடந்த செய்திகள் எல்லாத்தையும் நீங்க போட்டிருப்பீங்க. சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்ற பேர்ல நீங்க மக்களை ஏமாத்தி இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப நீங்க முழுசா போட இல்லை, நான் கதைச்ச விஷயங்களை போட்டிருக்கிறீங்க முழுசா. உங்களுக்கு பிரத்யேகமா சிசிடிவி ஃபுட்டேஜ், வாசல்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், நீங்களும் அந்த நிறுவனமும் சேர்ந்து வேலை செய்யறீங்க, நீங்க எல்லாரும் உண்டு. உங்களுக்கு அந்த நிறுவனத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. பிரத்யேகமா உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு, பரவாயில்ல. ஆனா பப்ளிக்காவே இருக்கிற வீடியோவை நீங்க முழுசா போடல. அவர் பிசுக்கோத்துன்னு சொல்றாரு, இப்படி காட்டி இங்க உள்ளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அங்க வார ஆக்களை பற்றி எல்லாம் அவ்வளவு கேவலமா கதைக்கிறேன், விசற்பூத்து காட்டுறேன்னு சொல்றேன். இதுகளை போடாம நீங்க நல்ல அழகா போட்டிருக்கிறீங்க. இப்ப நான் எந்த பிள்ளைகளை வீட்டுல ஒரு அப்பா பிள்ளைய டேய் அப்படி செய்யாதேரா என்று சொல்லிட்டா இது ஒரு தண்டனைக்குரிய விஷயம் மாதிரி கதைக்கிறீங்க. 3வது நபரை பிசுக்கோத்துன்னு சொன்னதை பற்றி உங்களுக்கு கதைக்க வருது இல்லை. சிரேஷ்ட ஊடகவியலாளர்னு சொல்றீங்க. உங்களோட ஊடகம் பெரிய ஃபேமஸான ஊடகம். உங்களோட ஊடகத்துல வர செய்திகளை இவ்வளவு காலமும் எங்களோட சனங்கள் நம்பி இருக்குது.
இப்ப நான் எப்படி நம்புறேன்ல ஒன்று எங்கட சனங்கள் இவ்வளவு காலமும் முட்டாளா இருந்துட்டு இனியும் முட்டாளா இருக்க போது, அப்படி இல்லாட்டிக்கு இனி எங்கட சனங்கள் திருந்திருமென்னு நினைக்கிறேன். அதால நீங்க பதவிகளை போற நேரம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது உங்களோட உரிமை, உங்களுக்கு கருத்து சொல்ற சுதந்திரம் இருக்கு. ஆனா கருத்தை திரிவுபடுத்தாம சொல்லணும். அதான் ஊடகத்துக்குண்டு சொல்லி ஊடகவியலாளர்கள், எனக்கு தெரிஞ்ச ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஊடகத்துக்குண்டு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஒரு நெறிமுறை இருக்கு. அந்த நெறிமுறைக்கு அங்கால போய் வேலைகள் செய்யாதீங்க. அது இப்ப ஏற்கனவே அந்த இப்ப நிறுவனத்துல உரிமையாளர் நெறிமுறைகளுக்கு வெளியில போய் கதைச்சதால தான் இப்ப அவருக்கு அது பிரச்சனையா போய்க்கின்றது. நான் சொன்ன விஷயம் இன்னமும் உண்டு. நான் சொன்னது எந்த பிள்ளைகளோட கையில இருந்து சாப்பாட்டை உள்ள கொண்டு போக விடையில, அதை நான் குப்பையில போடுறேன். எந்த காசுல நான் வாங்கின பொருள் நான் குப்பையில போடுறேன். ஆனா அது எனக்கு மனவருத்தமா இருந்ததான்னு நான் போட்டேன். இது எந்த பிரச்சனை.